Hi guys, welcome to my channel I Get Chemical. So இன்னைக்கு heat transferல அடுத்த problem பார்க்க போறோம். So we have in an oil cooler 60 gram per second of hot oil enters a thin pipe of diameter 25 mm. An equal mass of cooling water flows through the annular space between the pipe and a large concentric pipe. The oil and water are flowing in a countercurrent fashion. So you have to calculate the outlet temperature of the water and the area of the heat transfer required from the following data. என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா inlet temperature of oil, outlet temperature of oil, then we have inlet temperature of water and outside heat transfer coefficient, oil side heat transfer coefficient, water side heat transfer coefficient, then specific heat of oil, specific heat of water, அதுக்கப்புறம் metal wall resistance and scale resistance may be neglected கொடுத்துட்டான். அப்போ நீங்கள் அந்த XW KW ஃபார்முலா யூஸ் பண்ண தேவையில்லை. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் ஆயில் பார்த்தீங்கன்னா 60 கிராம் பர் செகண்டாக இருக்கணும். அது வந்து டிவைட் பை 1000 போட்டால் இட் பிகம்ஸ் ஒரு கேஜி பர் செகண்ட். எல்லாமே எஸ்ஐ யூனிட்ல தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ கேஜி பர் செகண்ட். இப்போ உங்களுக்கு இதில் என்னென்னா இன்லெட் டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர் தான் கொடுத்துருப்போம். அவுட்லெட் டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டரை வந்து தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிங்க. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜென்ரல் ஃபார்முலா Q's ஈக்குவல் டு எம்சிபி டெல்டி. ஓகேவா? இப்போ உனக்கு எதோட மாஸ் ஃப்ளோ ரேட் கொடுத்துருக்காங்க? ஆயிலோட மாஸ் ரேட். அப்போ ஆயிலோட டேட்டாஸ் வந்து நீ எடுக்கணும். சரியா? இப்போ இங்கே என்ன தப்பு நடக்கும் அப்படின்னா மாஸ் ஃப்ளோ ரேட் வந்து ஆயிலுக்கு எடுத்துக்கிறீங்க, ஸ்பெசிஃபிக் ஹீட்டும் ஆயிலுக்கு எடுத்துக்கிறீங்க, ஆனால் டெம்பரேச்சர் வந்து வேறு ஏதாவது காம்பனண்ட்டுக்கு எடுப்பீங்க. பட் அப்படி இல்லை. இப்போ இங்கே வந்து எல்லாமே ஆயில். அதனால தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எம்ஓ போட்டுக்கிறேன். மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் ஆயில், ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஆயில், அதே மாதிரி டெம்பரேச்சர் ஆஃப் ஆயில். ஓகேவா? ஸோ ஆயிலோட டெம்பரேச்சர் டேட்டா கொடுத்துருக்காங்க. இன்லெட் டெம்பரேச்சர் ஆஃப் ஆயில், அவுட்டர் டெம்பரேச்சர் ஆஃப் ஆயில்னு கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உனக்கு கிலோ ஜூல் பர் செகண்டுக்கு வரும். நான் என்ன சொன்னேன் அப்படின்னா அதுதான் வந்து 12 கிலோ வாட். ஓகேவா? நீ இங்கே வந்து ஜூல் பர் செகண்டுக்கு மாற்றினாலும் சரி, இல்லை அப்படியே வச்சுக்கிட்டாலும் சரி, ஏதோ ஒரு இடத்துல நீ கன்வர்ஷன் பண்ணுற மாதிரி தான் வரும். ஸோ மேக்ஸிமம் இங்கே கன்வர்ஷன் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ இந்த டேட்டாஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ நாங்கள் 12 கிலோ வாட்னு அப்படியே வச்சுக்கிட்டேன்னு வைங்க. இப்போ 12 கிலோ வாட் நான் வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த டேட்டாஸை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவுட்லெட் டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர் கண்டுபிடிக்கணும். தட் இஸ் T2. அப்போ என்ன பண்ணலாம்? இதே ஃபார்முலா தான், Q's ஈக்குவல் டு எம்சிபி டெல்டி. இப்போ மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் வாட்டர். ஓகேவா? அது எப்படி சொல்வீங்க? இப்போ கொஸ்டினை பாருங்கள். கொஸ்டினை நல்லா படிக்கணும். ஓகேவா? இப்போ என்னன்னா in an oil cooler 60 gram per second of hot oil enter a thin pipe of diameter 25 mm. அடுத்த லைன் பாருங்க. an equal mass of cooling water. என்ன மாஸ்? இங்கே தான், இதுதான் 60 கிராம் பர் செகண்ட் தான் நம்மளுக்கு மாஸ். அப்போ 60 கிராம் பர் செகண்டை திரும்ப வந்து that will be the mass flow rate of water. அப்போ MW தெரியும், ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டர் என்ன சொன்னேன் ஞாபகம் வச்சுக்கோங்க, 4.18 கிலோ ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின். T1 தெரியும், இதை வச்சு நீங்கள் T2 கண்டுபிடிங்க, 338 கெல்வின் வரும். ஓகேவா? ஸோ அடுத்த ஸ்டெப் என்னது? LMTD. ஸோ கொஸ்டினில் பாருங்கள், LMTD நான் என்ன சொன்னேன்? LMTD உனக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா யூ ஹேவ் டு நோ த டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோ, கோகரண்ட்டாக கவுண்டர் கரண்ட்டாக. இப்போ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கவுண்டர் கரண்ட் ஃபேஷன் கொடுத்துருக்காங்க டேட்டா. அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ ஆப்போசிட் டைரக்ஷனில் இது எப்படி போடுவீங்க? LMTD போடுறப்ப இந்த கான்செப்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. கவுண்டர் கரண்ட்னா ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ 2 ஏரோ ஆப்போசிட்டில் போட்டுக்கோ. ஃபஸ்ட்டு ஏரோ எப்போவுமே ஹாட் ஆயில், ஹாட் ஃப்ளூயிடு. செகண்ட் வந்து எப்போவுமே கோல்டு ஃப்ளூயிட். இப்போ ஹாட் ஃப்ளூயிடோட இன்லெட் அவுட்டர் டெம்பரேச்சர் எவ்வளோ சொன்னோம்? 420, 320. இது வந்து 298, இது வந்து 338. ஓகேவா? இப்போ இதுதான் வந்து ΔT1, இதுதான் ΔT2. இப்போ ஃபார்முலா என்ன? ΔT1 மைனஸ் ΔT2 டிவைடட் பை ln ஆஃப் ΔT1 பை ΔT2. இப்போ ΔT1 420 மைனஸ் 338 82, 320 மைனஸ் 298 30, 320 மைனஸ் 298 30, 290யா? 290. ஓகேவா? 320 மைனஸ் 290 30. ஸோ இந்த கான்செப்டை நீங்கள் போட்டால் மட்டும்தான் இது உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும். இல்லைன்னா கண்டிப்பாக ஆன்சர் மாறிடும். ஓகேவா? ஸோ என்ன கான்செப்ட்னா அந்த ஹாட் ஃப்ளூயிட் வந்து இன்லெட் அதிகமாக இருக்கும், அவுட்லெட் கம்மியாக இருக்கும். கோல்டு ஃப்ளூயிடுக்கு இன்லெட் கம்மியாக இருக்கும், அவுட்லெட் வரப்போ ஹாட்டாக இருக்கும், அதிகமாக இருக்கும். இதுதான் கான்செப்ட் கவுண்டர் கரண்ட்.
இப்போ அடுத்தது ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்கோம். ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நம்ம என்ன கான்செப்ட் கொடுத்துருக்கோம், மெட்டல் வாலும் ஸ்கேல் டிஸ்டன்ஸும் நெக்லிஜிபிள். ஸோ அப்போ என்ன ஃபார்முலா 1/u = 1/h0 + 1/hi. அவ்வளோதான், ரெண்டே ஃபார்முலா, ரெண்டே பேராமீட்டர் தான். 1/u = 1/h0 + 1/hi. ஸோ எல்லா டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிட் போட்டு கரெக்டாக பார்த்துக்குங்க. இங்கே வந்து கிலோ வாட்டில் கொடுத்துறதுனால kW/m²K வரும். ஸோ இன்டூ 1000 போட்டுக்கோ. ஸோ Watt/m²K வந்துடும். இப்போ ஏரியா எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, Q = UA LMTD. ஏரியா, அதை வச்சு ஏரியா கண்டுபிடிக்கலாமா? U தெரியும், Q தெரியும், LMTD தெரியும். ஓகேவா? இங்கே பாருங்க, இப்போ வந்து இங்கே வந்து கிலோ வாட்டை வந்து வாட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க, 12,000 watts. அப்போ தான் இங்கே ஏரியா வந்து m²ன்னு வரும், இல்லைன்னா m²ன்னு வராது. ஸோ யூனிட் கன்வர்ஷன். பட் என்னோட அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் U கண்டுபிடிக்கிறப்பே வந்து kJ/s கிடைக்கும், இன்டூ 1000 போட்டுக்குங்க, J/s வாட்னு கிடைக்கும். அங்கேயே நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கிங்க. நான் திரும்ப சொல்கிறேன், நான் ஏற்கனவே எல்லா ப்ராப்ளமும் சொல்லிட்டேன். kJ/s நீங்கள் J/s மாற்றணும் அப்படின்னா இன்டூ 1000 மட்டும் போதும். இப்போ மேக்ஸிமம் நிறைய ப்ராப்ளம்ஸில் kJ/h, ஏன்னா மாஸ் ஃப்ளோ ரேட் ஹவரில் கொடுத்துருப்பாங்க. kJ/h J/s மாற்றணும் அப்படின்னா இன்டூ 1000 போட்டு /3600 போட்டுக்கோ. ஸோ இந்த கான்செப்ட் எப்போவுமே நான் வச்சுக்கோ. அடுத்தது ஜெலோகோமோவில் லென்த் கண்டுபிடிங்க. லென்த்துக்கு ஃபார்முலா A = πd0L. ஓகேவா? ஸோ அதை வச்சு நீங்கள் எல் கண்டுபிடிச்சிடலாம். சரியா? இங்கே வந்து n/d0 நம்ம யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இது நம்பர் ஆஃப் டியூப்ஸ் தான் இங்கே எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ நீங்கள் ஏரியா டேரெக்டாக n/d0L. ஸோ அதை வச்சு நீங்கள் எல் கண்டுபிடிங்க. ஸோ 2.67 மீட்டர். ஸோ உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ.